உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி பரலோகத்தில் சாட்சியிடுகிற மூவருடைய நாமங்களாகிய பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவருடைய நாமங்களுக்கு என்றென்றைக்கும் உள்ள சர்வ சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்களுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலே ஸ்தோத்திரம், எங்க பார்த்தாலும் பின்மாற்றம். ஆண்டவருக்குள் அநேகராலே இந்த நாட்களிலே நிலைநிற்க முடியாதபடிக்கு ஆண்டவரை மறுதலிச்சிருக்கிறாங்க. மீண்டும் தாங்கள் விட்ட அந்த பாவத்தையே தொடர்கிறார்கள். ஸ்தோத்திரம். இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏங்க இன்னைக்கு அநேகரால கிறிஸ்துவுக்குள்ள ஏங்க நிற்க முடியல? ஏன் மறுதலிப்பு, ஏன் பின்மாற்றம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நீங்க எந்த பகுதிக்கு போனாலும், இவங்கெல்லாம் ஒரு காலத்துல சபையில இருந்தவங்க, இவங்கெல்லாம் ஒரு காலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, இப்ப என்னங்க ஆச்சு? பின்மாற்றம் ஆயிட்டாங்க, மீண்டும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மீண்டும் பழைய பாவத்திற்கு திரும்பி விட்டார்கள் என்று நாம் கேள்விப்படுறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தினார். கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தினுடைய சோத்திரம் மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, அழிந்து போகிற இந்த உலகத்துல இருக்கிற ஆத்துமாக்களை பாவத்திலிருந்து மீட்டு பரலோகத்திற்காக நாம் ஆயத்தப்படுத்த தேசம் எங்கிலும் எழுப்புதலை உண்டாக்க வேண்டும், சுவிசேஷம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? நாம் உலகத்துல ரட்சிக்கப்படாதவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா சபைக்குள் வந்துட்டு மறுதலித்து பின்மாற்றம் அடைந்து மீண்டும் பழைய பாவத்திற்கு போனவங்க தான் ஏகப்பட்ட பேர் தேசமெங்கிலும் பரம்பி இருக்கிறாங்க. அதாவது ஒரு சபை இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல இந்த வருஷம் 100 பேர் இருக்கிறாங்க. அந்த சபை ஊழியம் செய்து சுவிசேஷம் அறிவிக்குது. இது நிமித்தம் ஒரு 25 பேர் புதுசா சபைக்குள்ள வராங்க. ஏற்கனவே 100 பேர் இருக்காங்க, இப்ப 25 பேர் வந்திருக்கிறாங்க. மொத்தம் எண்ணி பார்த்தா 125 பேர் இருக்கணும். ஆனா 100 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த 100 பேர்ல 25 பேர் ஆண்டவரை மறுதலிச்சுட்டு மீண்டும் பாவத்துக்கு போயிட்டாங்க. அடுத்த வருஷம் ஊழியம் நடக்குது. அந்த ஊழியத்து நிமித்தம், சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தம், ஆண்டவர் பிரசங்கிக்கப்படுவது நிமித்தமாக 25 பேர் உள்ள வராங்க. ஆனா எண்ணி பார்த்தா மீண்டும் 100 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த அந்த 100 பேர்ல 25 பேரு அதுக்கு அடுத்த வருஷம் பின்மாற்றம் அடைஞ்சு. ஒரு ஊழியக்காரர் அதை குறித்து யோசிக்கல. காரணம் என்ன தெரியுங்களா? தங்களுக்கு இருக்கிற அந்த சர்ச்சுக்கு 100 பேர் போதும், அவ்வளவு பேர் தான் உட்கார முடியும். ஆகவே அந்த 25 பேர் போறதை பத்தி ஒரு கவலை இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த நாட்களிலே ஊழியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு சபைக்குள்ள காலை வச்சுட்டு எதற்காக ஜனங்கள் பின்மாற்றம் அடைகிறார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஏன் பின்மாற்றத்தை நோக்கி செல்லுகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா? ஏன்னா இந்த நம்முடைய காலங்களில் ரட்சிக்கப்படாமல் உலகத்தில் இருப்பவர்களை விட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், சபையை விட்டு பின்மாற்றம் அடைந்திருக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார். ஒரு சர்ச் 10 வருஷம், ஒரு சர்ச் 5 வருஷம், ஒரு சர்ச் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு 15 வருஷம் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த 15 வருஷத்துல இருந்த விசுவாசிங்க இன்னைக்கு இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஏன்? போன வருஷம் இருந்த அநேகர் இந்த வருஷம் சபைகள்ல இருப்பதில்லை. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு சொல்றேன், ஒவ்வொரு வருஷமும் புதிதாகத்தான் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. பழையவர்கள் அப்படின்னு எண்ணி பார்த்தா ஸ்தோத்திரம், ஒரு சர்ச்சுன்னு எடுத்துக்கிட்டாலே 10 வருஷம் இருக்காங்கன்னா அவ்வளவு பேர் சபைக்குள்ள வந்துட்டு பின்மாற்றம் அடைந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய வேதனையான கணக்கு. எங்களுக்கு அருமையான தேவ பிள்ளைகள், உலகத்துல ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்பதோடு கூட ஸ்தோத்திரம்
சபைக்குள் வந்தவங்க ஆண்டவரை மறுதலிக்காமல் அவருக்குள் பலப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேகர் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய காலங்களிலே பின்மாற்றத்தில் இருக்கிறார். அவர்கள் மீண்டும் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த செய்தியுடைய தலைப்பு பார்த்திருப்பீங்க. பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார், ஆனால் பவுல் ஆண்டவரை மறுதலிக்கலங்க. ஸ்தோத்திரம். இவர் மறுதலிச்சதுக்கும் இன்னைக்கு சபைக்குள்ள வந்தவங்க பின்மாற்றம் அடைவதற்கும், பவுல் மறுதலிக்காமல் இருப்பதற்கும், சபைக்குள்ள வந்தவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நிற்பதற்கும் என்ன காரணம் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் விளங்கி கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழிய காரியங்களிலும் தேவன் இந்த தலைப்பின் மூலமாக என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, நம்முடைய ஊழிய சோத்திரம் பயணத்திலே நாம் ஆத்துமாக்களை பரலோகம் கொண்டு சேர்க்க ஆயத்தப்பட உதவியாக இருக்கும். நிச்சயமாக விசுவாசத்தோட இந்த செய்தியை கொஞ்ச நேரம் பாருங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவார். நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற சத்திய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எங்களுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர் பேதுரு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். முந்தினவன் பேதுரு என்ற நாமம் கொடுக்கப்பட்டவர். ஆண்டவர் ஊழியத்துல எங்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பயன்படுத்தப்பட்டவர். மிக மிக முக்கியமான இடங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸ்தோத்திரம் அவரை அழைச்சி சென்று. ஆனா அப்படிப்பட்ட அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன் மறுதலித்தார்? அப்படிப்பட்ட அவர் ஸ்தோத்திரம் மறுதலித்த 2 சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 73வது 74வது வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். எப்ப முடிச்சாருன்னு தெரியல. ஆவியானவர் எவ்வளவு அழகா தன் பிள்ளையை விட்டு கொடுக்காம எழுதியிருக்கிறார் பாருங்க. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி இருக்கிறான். அவ்வளவுதான். எப்ப முடிச்சாரு தெரியலங்க. அதே இன்னொரு வசனம் பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீசர்களில் வேற 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நான் போனதோட மாத்திரம் அல்லாம அதுல இருக்கிற கொஞ்சம் பேரையும் அந்த சபையில இருந்து கழிச்சு கொண்டு போயிட்டேன். கர்த்தருக்கு சொல். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சபைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு அந்த சபையில சில முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படுது. உற்சாகமா இருக்காங்க. எவ்வளவு காலங்க? கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் ஆண்டவரை மறுதலிச்சுட்டு மீண்டும் அந்த பாவத்துக்கே போயிடுறாங்க. அவங்க போறதோட மாத்திரமல்ல, சபையில ஒரு அசைவம் உண்டாக்கிட்டு போகும்போதே 1-2 பேரையும் கூட்டிட்டு போற ஆத்மாக்க கூட இன்னைக்கு நிறைய பேர் சபைகளில் இருக்கிறார். ஆனால் அதே அப்போஸ்தலர் பவுல், அவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் அந்த அப்போஸ்தலர் பவுல் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த இடத்துலயுமே மறுதலிக்காத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 8வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
எவ்வளவு பெரிய வைராக்கியமா பேசுறாரு பாரு. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் எந்த சூழ்நிலையில் அப்போஸ்தலன் பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் மறுதலிக்கவும் இல்லை, பழைய பாவ வாழ்க்கைக்கு அவர் செல்லவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பேதுரு பின்மாற்றம் அடைந்து போன பிறகும் அவர் வஸ்திரம் இல்லாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அருமையான தேவ பிள்ளை, பேதுருடைய வாழ்க்கையில மறுதலிக்க காரணம் என்ன? பவுலுடைய வாழ்க்கையில வைராக்கியம் கொள்ள காரணம் என்ன அப்படின்றார். இந்த இருவரும் ஆண்டவரை எந்த விதத்துல சந்தித்தார்கள்? இவர்கள் இருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த சூழ்நிலையில ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள பலப்படுவதற்கும் இன்னைக்கு ஸ்தோத்திரம் மறுதலிப்பதற்கும் காரணம் என்ன தெரியுங்களா? நாம எந்த நிலையில நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்பதை வைத்து மாத்திரம்தான். அதற்கு இந்த சின்ன செய்தி நமக்கு ஒரு நல்ல ஸ்தோத்திரம் உதவி செய்யும். நிச்சயம் எங்களுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பேதுரு மறுதலிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஆண்டவரை எந்த விதத்துல ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் ஆராய வேண்டியது அவசியமா இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல நாம் அறிந்திருக்கிறபடி பேதுரு ஸ்தோத்திரம் ராம் முழுவதும் போய் பிரயாசப்படுறார். கடல்ல தன்னுடைய படகை எடுத்துட்டு போய் ராம் முழுவதும் பிரயாசப்படுறார். ஆனா ஒரு மீன் கூட அகப்படவில்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. அவர் வெறும் படகோட வேதனையோட ஸ்தோத்திரம் வெறுமையான நிலையில, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லாத, ஒரு வருமானம் கூட இல்லாத நிலையில ஸ்தோத்திரம் கரைக்கு வந்து நிற்கிறார். அப்ப ஆண்டவர் அவரிடத்துல சொல்றார், வா மீண்டும் கடலுக்கு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படல, ஆகிலும் உங்க வார்த்தையின்படி நான் வர்றேன் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க. பேதுரு ஆண்டவரை சந்தித்த விதம் எதற்காக சந்திக்கிறார்? பொருளாதாரத்துக்காக, பொருளாதார குறைவுக்காக அங்கே ஒரு சந்திப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த படகுல பேதுருவோடு கூட சென்று திரும்பும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வலைகள் கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்கள் பிடிபடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே ஆசீர்வாதம் அந்த படகுகள் முழுவதும் நிரம்பத்தக்கதான மீன்களால் நிரப்பப்படும். இப்பதான் பேதுரு ஆண்டவரை எதற்காக ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் ஆராயப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுகளில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு, எதை கண்டு? ஆண்டவர் இயேசுவால் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அந்த மீன்களை கண்டு, ஆசீர்வாதத்தை கண்டு, ஆண்டவர் இயேசுவை கண்டல்ல, ஆண்டவர் இயேசுவினால் வந்த ஆசீர்வாதங்களை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அல்லேலூயா. அடுத்த வசனம் அதுக்கு சாட்சி கொடுக்குது பாருங்க.
அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். அல்லேலூயா. இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகுல போயிட்டு ஒரு மீனு கூட பிடிக்காதபடிக்கு மீண்டும் வந்திருந்தால் கரைக்கு, பேதுரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக சோத்திரம் பேதுரு ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன அப்படின்னா, அவரை கண்டல்ல, அவர் மூலம் வந்த ஆசீர்வாதத்தை கண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் அதே அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவர் மூலமாக வந்த ஆசீர்வாதத்தை கண்டு அல்ல, அவரை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அங்க ஆசீர்வதிக்கிற இயேசு, இங்க துன்பப்படுகிற இயேசு. உன் பாவத்தினால, உன் சாபத்தினால, உன் அக்கிரமத்தினால இதோ நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். எதற்காக? உனக்கு விடுதலை கொடுக்கணுங்கிறதுக்காக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்க ஆசீர்வதிக்கிற இயேசு, இங்க துன்பப்படுத்தப்படுகிற இயேசு. அதே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. என்னங்க இந்த வார்த்தை? அவருடைய நாமம் சாரோனின் ரோஜா. ரோஜாவை சுத்தி என்ன இருக்கும்? முள்ளு. அதனாலதான் சோத்திரம், அவர் நமக்காக அடிக்கப்பட, நமக்காக நொறுக்கப்பட அவர் பிடிக்கப்பட்ட போது சாரோனின் ரோஜா, அவரை சுற்றி முள்ளு. ஆனா ஆண்டவருடைய அன்பை பாருங்க. நீ என்ன உதைக்கிறன்னு நினைச்சு, என்ன உதைப்பதற்கு முன்பாக எனக்கு மேல இருக்கிற அந்த முள்ளு, அது உனக்கு குத்தும், அது உனக்கு கடினமா இருக்கு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த முள்ளு நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு நான் சாரோனின் ரோஜா, ஆனா உனக்காக முள்ளுகளுக்கு நடுவில் இருக்கிறேன். ஏன்? உன் பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக, உன் மீறுதலுக்காக அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலுக்கு வெளிப்படுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர் பவுல் அடிக்கப்பட்டவராக அல்ல, ஆசீர்வதிக்கிறவராக அல்ல, அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் தரிசிக்கிறார். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு இரட்சகராக மாறுகிறார். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றாரு, பாவிகளே பிரதான பாவினா. ஆகவே தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னிலே என் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அவரால் வைராக்கியம் பாராட்ட முடிஞ்சிச்சு. ஒரு இடத்துல பார்க்கும்போது அவ்வளவு வேதனைங்கிறார். ஆனா அவ்வளவு மத்தியிலும் அவர் மறுதலிக்கல. ஒரு இடத்துல பார்த்தா சோத்திரம், ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லி 3 முறை ஜெபிக்கிறாரு. என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு வார்த்தை வந்த உடனே, உங்க கிருபை எனக்கு போதும் அப்படின்னா, உங்க கிருபை எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த முள்ளுதான்ப்பா எனக்கு ஆசீர்வாதம் அப்படியே விட்டுறாரு. கர்த்தருக்கு சொல்ற எந்த இடத்துலையும் அவர் ஆண்டவரை மறுதலிச்சதாகவோ, பின்மாற்றம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளோ அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலையும் பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, அவருடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
பாவிகளுக்கு தான் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகள்லயே பிரதான பாவி நான் என்று அறிக்கையிடுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பிரசங்கிக்கப்படுகிறார் தெரியுங்களா? உலக ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம்தான். ஆண்டவர்கிட்ட வந்தா அது கிடைக்கும், இது கிடைக்கும், நீ ஆசீர்வாதமா இருக்கலாம், நீ செல்வ செழிப்பா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாத்திரமே இன்னைக்கு பிரசங்கம் செல்லுதுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் சபைக்கு வருவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதத்துக்காக. ஆராய்ந்து பார்த்தோம். ஆசீர்வாதம் மாத்திரம்தான் அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் இயேசுகிட்ட வர வேண்டியது இல்லைங்க. ஒரு பணக்காரனுக்கு பிள்ளையா பிறந்தா போதுங்க, ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரனுக்கு பிள்ளையா பிறந்தா போதும், அல்லது கடுமையாக உழைத்தா போதுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த உலகத்துல செல்வசியமானா வாழ்ந்துட முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கிறவங்களெல்லாம் பணக்காரவங்களா மாத்தணும் அப்படின்னா அவர் கல்வாரிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வரலங்க. ஒரு மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து அவனை சோத்திரம் பாவம் கலர கழுவி தேவனுடைய பிள்ளையாக மாற்றும்படிக்காக அவர் வந்திருக்கிறார். அதுக்குதான் அவர் கல்வாரி போனார். அந்த மனிதனுடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அவனை மீட்டு தன்னுடைய சுய இரத்தத்தினாலே அவனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி அவனை பரிசுத்தவனாக மாற்றி நித்திய ஜீவனுக்கு உரியவனாக மாற்றவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். எங்களுக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருமுறை சீசரை பார்த்து சொல்றாங்க, சீசர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க யாரும் எருசலேமை விட்டு இப்ப போகாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுமா? இப்ப நீ போனீனா அற்புதம் செய்யற இயேசுவாகத்தான் என்ன நீ கொண்டு போவ. ஆனால் அது ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை உண்டாக்காது, அது ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காது, அது என் பிதாவுக்கு ஒரு மனிதனை பிள்ளையாக மாற்ற முடியாது. ஆனால் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரியிலே பரிசுத்த இரத்தத்தை ஜீவனாய் சிந்தின பிறகு எருசலேமுக்கு புறம்பாக்கப்பட்டார். ஏன்னா எருசலேம் சபை. அந்த எருசலேமுக்கு புறம்பாக அவர் தன்னுடைய ஜீவ ரத்தத்தை சிந்தின பிறகு இப்ப சொல்றாரு, நீ உலகம் முழுசும் புறப்பட்டு போ, ஏன்னா நான் உலக இரட்சகராக வந்திருக்கிறேன். ஏன்னா நீ இப்ப போகும்போது வெறும் அற்புதத்தோடு போக மாட்டாய், அது அடையாளத்திற்காக நான் சிந்தின பரிசுத்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போவாய் சுவிசேஷமாக. ஏன்னா அதுதான் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும், அதுதான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும், அதுதான் ஒரு மனிதனை என் பிதாவுக்கு பிள்ளையாக மாற்றும். எவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருந்தாலும் நமக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இயேசுவின் இடத்துல இருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தா நமக்கு பேரு ஐஸ்வர்யவான். ஆனா எந்த ஆசீர்வாதத்தையும் பெறாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த ஆசீர்வாதங்களையும் பெறாமல் அவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் ஒருவேளை பாடுகள் மாத்திரமே நாம அனுபவிக்கிறவர்களாக இருந்தால் கூட அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். எங்களுக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி பரலோகத்துல சேர்க்கும்படிக்கு தான் இந்தியாவுக்கு 12 அப்போஸ்தலர்ல ஒரு அப்போஸ்தலர் வந்தார், தோமா. வரலாறு சொல்லுதுங்க, அவருடைய காலங்களில் அப்ப எல்லாமே ஒரே மாகாணங்களாக இருந்ததாக நாம் அறிகிறோம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் அப்ப ஒரே மாகாணங்களாக இருப்பதாக நாம் அறிகிறோம். அப்ப வந்த அப்போஸ்தலர் தோமா, அப்ப இப்ப நம்ம ஊழியத்திற்கிற இவ்வளவு சப்போர்ட்ஸ் எல்லாம் அப்ப கிடையாதுங்க, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, இப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாது. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏறக்குறைய 40 லட்சம் பேருக்கு மேல அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருக்கிறார். ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? ஏறக்குறைய அந்த காலங்களில் இருந்த ஜனங்களே கணக்கு சொல்றாங்க 40 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அவ்வளவு பேரையும் ஒரே ஒரு அப்போஸ்தலர் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்களா மாத்தல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக மாற்றினார். ஏனென்றால் ஸ்தோத்திரம் அவர் கொண்டு வந்தது ஆசீர்வாதத்தல்ல, அவர் சிந்தின பரிசுத்த இரத்தத்தை, சுவிசேஷம். இன்றைய பிரச்சனை எப்படி இருக்குங்க? அற்புதம் அற்புதம், அதிசயம் அதிசயம், இதுக்காக மாறும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறவங்க சபைக்குள்ள வந்த பிறகு வெறும் ஆசீர்வாதத்துக்காக வராங்க. அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா அவங்க போயிடுறாங்க, கிடைக்கலனாலும் போயிடுறாங்க. ஆனா ஸ்தோத்திரம், அவருக்காக வந்தவர்கள், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு வந்தவர்கள், தன் வாழ்க்கையில எது இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அவருக்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே தான் எங்களுடைய ஊழியங்கள்ல நாங்க ஒரு டாபிக் வச்சிருக்கோம். உங்களுக்கு அற்புதம் வேணுமா? அற்புதர் வேணுமா? அற்புதம் வேணும்னா அவர் கிடைக்க மாட்டாரு. ஆனா அற்புதர் வேணும்னா அற்புதங்கள் அத்தனை உங்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் எதற்காக வருகிறீர்கள்? அற்புதம் என்றால் நிற்க மாட்டீர்கள். அற்புதர் வேண்டும் என்றால் அவருக்காக நிலைத்து நிற்பீர்கள். ஏனென்றால் அவருடைய சுய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து எதற்காக பிரசங்கிக்கப்படுகிறார்? ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா? உடனே சபைக்கு வாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையா? சபைக்கு வாங்க. நோ நோ நோ, இது சுவிசேஷம். ஏன்னா சபை என்பது தேவனுடைய பரிசுத்த ஆலயம். அங்கே பரிசுத்தமாக்கப்பட்டவங்களை தான், ரட்சிக்கப்பட்டவங்களை தான் கர்த்தர் சபையில கொண்டு சேர்க்கிறார். ஏன்னா ஆசீர்வாதத்திற்காக வரும்போது அவங்க மேல பாவம் இருக்குங்க, உளையான பாவ சேத்துல இருக்காங்க. என் தேவ பிள்ளைய ஒரே ஒரு நிமிஷம் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறோம். நான் உங்களுடைய பிள்ளை சேத்துல விழுந்துட்டேன். என்ன நீங்க உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அந்த சேத்தோட கொண்டு வருவீங்களா? இல்லையே. என்ன தண்ணீரை ஊற்றி கழுவி தொடச்சி ஒரு ட்ரெஸ் போட்டு தானே வீட்டுக்குள்ள கொண்டு வருவோம். அதுவும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த சேத்தோட என்ன கழுவ மாட்டீங்களே, வெளியில வச்சு தானே கழுவிங்க. உளையான பாவ சேற்றுல விழுந்திருக்கிற ஒரு ஆத்மாவை மாத்திரம் எப்படி ஆண்டவர் அந்த உளையான சேற்றோட சோத்திரம் எப்படி சபைக்குள்ள கொண்டு வருவார்? சபைக்குள்ள கொண்டு வந்தா அந்த சபையில அந்த சேறு படுமே, அந்த சபையில இருக்கிற பரிசுத்தவான்கள் மேலையும் அந்த சேறு படுமே, சபையே அசுத்தமாய் மாறுமே. ஆகவே தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்க்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்களை சோத்திரம் பொய்யான சுவிசேஷத்தை சொல்லி அற்புதத்தை காட்டி தங்களை சோத்திரம் மேன்மைப்படுத்த வேண்டும். என் சபையில அவ்வளவு பேர் இருக்காங்க, என் சபையில இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி சோத்திரம் பெருமை கொள்வதற்காக, உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லி வெறும் ஆசை வார்த்தைகளையும் உலக ஆசீர்வாதத்தையும் சொல்லி கர்த்தருக்கு சோத்திரம் சபையில் இன்று ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஆகவே தான் அப்போஸ்தலர் பேதுரு மறுதலித்ததை போல இன்று அநேக ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால் மறுதலிக்கிறார்கள். ஆனால் அவரை பார்த்து எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக நொறுக்கப்பட்டவர், என் பாவங்களை சுமந்து தீர்த்த என்னுடைய தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவருடைய சுய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியானவரினால் சபையில கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறவர்கள் அந்த சபைக்கு அவர்கள் தூண்களாக இருக்கிறார்கள், சாட்சிகளாக இருக்கிறார்கள், பரலோகத்திற்கு ஆயத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களால கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அறிக்கை செய்து எனக்காக அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அப்போஸ்தலர் பவுலை போல நிலை நிற்பீர்கள். நிச்சயமாக ஆவியானவர் சொல்வார், பரிசுத்த ஆவியானவர் எழுத சொல்வார், அப்போஸ்தலர் பவுலுக்கு சொன்னதை போல ஜீவ கிரீடம் உனக்காக இருக்கிறது என்று சொல்லி. God bless you. God with you. Amen.